ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக். எப்படி இருக்கீங்க? ஸோ ரவுண்ட் ஒன் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. ரவுண்ட் டூ அண்ட் ரவுண்ட் த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியாக இருக்கிறீங்க. ரவுண்ட் ஒன்லையுமே பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் கொடுத்தவங்க, அதாவது கன்ஃபர்மேஷன் ஜாயின் கொடுத்தவங்க ஹோப் நீங்கள் காலேஜஸ் நோக்கி போய் படையெடுத்து உங்களுடைய அட்மிஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போர்டு மூமெண்ட் கொடுத்தவங்க மட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ இனிமேல் நம்ம பேசுகிறதுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லியாச்சு. ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது, சாய்ஸ் ஃபில்லிங்கில் ப்ரீ சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் என்ன பண்ணுறது, ஆல்மோஸ்ட் எல்லா இன்புட்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். இப்போது கவுன்சிலிங் ப்ராசஸ் ஆரம்பித்து சாய்ஸ் ஃபில்லிங் போயிட்டுருக்கு. ரவுண்ட் ஒன் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. ஸோ ரவுண்ட் ஒனுக்கு என்ன சொல்லணுமோ அதே இன்ஸ்ட்ரக்ஷன் தான் ரவுண்ட் டூ. இப்போ ரவுண்ட் டூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம முன்னாடி ஃப்ரெஷ்ஷாக ஒரு வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த சீட் மேட்ரிக்ஸ் தெரியணும், வேகன்சி பொசிஷன் அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்கணும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோப்ஃபுல்லி ஒரு 10ஆம் தேதி உங்களுக்கு கவுன்சிலிங் ஆரம்பிக்குதுன்னா ஒரு ஒன் டே பிஃபோர் ஆர் ஒஸ்ட் கேஸ் 10ஆம் தேதி காலையில் உங்களுக்கு அந்த சீட் மேட்ரிக்ஸ் தெரிஞ்சிடும். ஏன்னா இந்த ரவுண்ட் ஒன்னுடைய அப்போர்டு மூமெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுடைய அலாட்மெண்ட் வந்த பிறகு தான் உங்களுக்கு அந்த சீட் மேட்ரிக்ஸ் போடுவாங்க. ஆக்சுவலாக இப்போ என்ன பொசிஷன், எவ்வளோ சீட், எங்கே வேகன்சி இருக்குங்கிறது. அதனால் அது வரைக்கும் நம்ம ரிலாக்ஸாக இருப்போம், டென்ஷன் ஆக வேண்டாம். ரவுண்ட் டூ அண்ட் ரவுண்ட் த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரீ சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸில் சொன்ன மாதிரி திரும்ப திரும்ப நீங்கள் இன்னொரு தடவை செக் பண்ணி பாருங்கள். பழைய உங்கள் கட் ஆஃப் வச்சு பழைய போன வருஷம் கவுன்சிலிங்கில் என்ன வந்திருக்கு, எந்த காலேஜ் கிடச்சிருக்கு, இதெல்லாமே வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் ப்ராசஸை மாதிரி செக் பண்ணுங்கள், ரீடூ பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் சாய்ஸஸை அதிகப்படுத்துங்க. அதே மாதிரி சாய்ஸஸை எது எப்படி வைக்கணுங்கிற ஒரு ஐடியா கொடுத்துருப்போம். ஸோ இதெல்லாமே நீங்கள் பண்ணணும். இதெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு இப்போ ரவுண்ட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ண மாதிரி நீங்கள் அல்டிமேட்டாக என்ன பண்ண போகிறீங்க, உங்கள் அட்மிஷன் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க. குட். அட்மிஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, போய் பணத்தை கட்டியாச்சு, எல்லாம் முடிஞ்சது. ஸோ காலேஜ் கூப்பிட போகிறாங்க. ஒரு பர்டிகுலர் டேயில் உங்களை பார்த்தீங்கன்னா ரீஓப்பனிங் டேன்னு சொல்லி வச்சு ஒரு இனாகரேஷன் ஃபங்க்ஷன் வச்சு உங்களை எல்லா காலேஜும் கூப்பிடுவாங்க. அடுத்த 4 வருஷம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? வெரி குட், பணம் கட்டியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இப்போ காலேஜ் போக போகிறோம். 4 வருஷம் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த விஷயத்த கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணுங்க. ஏன்னா இந்த விஷயங்களை சரியாக பிளான் பண்ணாமல் எதுக்கு காலேஜுக்கு போகிறோம், என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் போயிட்டு தடுமாறி பல பேர் பாதியில் டிஸ்கன்டினியூ ஆகி ஓடி போகிறவங்க இருக்காங்க. பல பேர் அந்த விஷயங்களை பிளான் பண்ணாமல் போனதுனாலேயே நிறைய அரியர் வச்சுட்டு கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் தடுமாறுறாங்க. இன்னும் பல பேர் ஏனோ தானோ உளுந்து பிறண்டு படித்து முடிச்சிடுறாங்க. ஆனால் என்ன படிச்சோன்னு தெரியாமல் வெளியே வராங்க. இதெல்லாம் தான் என்னன்னா இந்த நக்கல் நையாண்டிக்கு காரணம். எதை எடுத்தாலும் ஒரு கிண்டல் பண்ணுறதுக்கு, வேலை இல்லாதவனை பற்றி பேசணுனாவே இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து பேசுகிற மாதிரி நீங்கள் நிலைமை இருக்குன்னா அது காரணம் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் தான். பட் கரெக்டான ஒரு பிளானோட நம்ம அடுத்த 4 வருஷம் என்ன பண்ண போகிறோம், என்ன நம்ம படிக்க போகிறோம், நம்ம லைஃப் என்ன அப்படிங்கிறத பற்றி ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி, 100% கிளாரிட்டி கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். அதை நீங்கள் போக போக என் டெப்த்தாக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. பட் அட்லீஸ்ட் ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டியோட நம்ம போகும்போது நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அது சம்மந்தமான ஒரு ஒரு ஜென்ரல் அவுட்லைன் தான் இந்த வீடியோவில் போடுறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வழக்கமான சொல்கிற விஷயங்கள் தான் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நீங்களே சொல்ல ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோவும் சரி, இந்த சேனலும் யாருக்கெல்லாம் யூஸுக்கு நம்புறீங்களோ எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்க எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. வீடியோக்குள்ளே போகலாமா? ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி ஏதோ ஒரு காலேஜில் போய் சேர்ந்துருப்பீங்க. செலக்டிவாக சும்மா ஒரு கிளிம்சஸுக்காக போட்டிருக்கிறோம். இப்போ அட்மிஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அடுத்து கன்ஃபர்மேஷனாக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இல்லை ரவுண்ட் டூ அண்ட் ரவுண்ட் த்ரீ நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. அல்டிமேட்டாக என்ன நடக்க போகுதுன்னா நீங்கள் ஒரு இன்ஸ்டியூஷனை செலக்ட் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? எந்த இன்ஸ்டியூட் செலக்ட் பண்ண போகிறீங்க, அது ரவுண்ட் ஒன்னாக இருக்கட்டும், ரவுண்ட் டூ ஆகட்டும், ரவுண்ட் த்ரீயாக இருக்கட்டும், அவங்களுக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸை பொறுத்து, அப்போர்டு மூமெண்ட்டை பொறுத்து நீங்கள் செலக்ட் பண்ண போகிறது இந்த 3 கேட்டகரியில் ஏதோ ஒரு கேட்டகரி தான். ஒன்று யூனிவர்சிட்டி காலேஜாக இருக்கும், அதாவது சிஇஜி கேம்பஸாக இருக்கலாம், எம்ஐடியாக இருக்கலாம், ஏசி டெக்காக இருக்கலாம், இல்லைனா ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூட் காலேஜஸாக இருக்கலாம். ஓகேவா? ஸோ யூனிவர்சிட்டி சம்மந்தமான கல்லூரிகளாக இருக்கலாம், அதாவது அந்த பல்கலைக்கழகத்தை சார்புடைய கல்லூரிகள். இன்னொன்று கவர்மெண்ட் காலேஜஸாக இருக்கலாம், அல்லது கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸாக இருக்கலாம், அரசு கல்லூரிகள் அல்லது அரசு உதவி பெறும் கல்லூரிகள். இது ஒரு கேட்டகரி ஆஃப் காலேஜஸ். இதை விட்டிங்கன்னா மேஜர் கேட்டகரி நமக்கு எங்கே வருது, செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ். இதுதான். இந்த 3 கேட்டகரியில் ஏதோ ஒரு கேட்டகரியில் தான் நீங்கள் இப்போ உட்கார போகிறீங்க. இது கிளியராக இருக்கா உங்களுக்கு? குட். அது இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம என்ன மாதிரி கேட்டகரி ஆஃப் காலேஜில் போக போகிறோம் நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, அந்த இன்ஸ்டியூஷன் என்ன டைப் ஆஃப் இன்ஸ்டியூஷனு? எதர் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனாக இருக்கலாம், அல்லது நான் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷனாக இருக்கலாம். இந்த யூனிவர்சிட்டி காலேஜை பற்றி நம்ம பேச வேணாம், அது ஒரு செப்பரேட் கேட்டகரி. ஓகேவா? அது ரன் பண்ணுற மெத்தடே டோட்டலாக வேறு. அது நமக்கு இன்னும் யூனிவர்சிட்டியோடைய கரிக்குலம் சிலபஸே வேறு மாதிரி இருக்கும். இப்போ கவர்மெண்ட் காலேஜஸ் அண்ட் கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ், இதில்
எய்டட் காலேஜை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மோஸ்ட்லி ஆட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் தான். ஓகேங்களா? கவர்மெண்ட் காலேஜஸில் சிலது அட்டானமஸ் இருக்குது, சிலது நான் அட்டானமஸ் இன்ஸ்டியூஷன் இருக்குது. செல்ஃப் ஃபினான்சிங் அதே மாதிரி தான். சிலது அட்டானமஸ் இருக்குது, சிலது நான் அட்டானமஸ் காலேஜாக இருக்குது. ஸோ நீங்கள் சேர்ந்த கல்லூரி எப்படியா இருக்கலாம்? யூனிவர்சிட்டி காலேஜாக இருக்கலாம், இல்லைனா ஒரு அட்டானமஸ் கவர்மெண்ட் காலேஜாக இருக்கலாம், அல்லது அட்டானமஸ் கவர்மெண்ட் எய்டட் காலேஜாக இருக்கலாம், அல்லது ஒரு அட்டானமஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜாக இருக்கலாம், அல்லது நான் அட்டானமஸ் கவர்மெண்ட் காலேஜாக இருக்கலாம், அல்லது நான் அட்டானமஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸாக இருக்கலாம். இந்த கேட்டகரிக்குள்ள தான் உங்கள் அட்மிஷன்ஸ் ஆக போகுது. ஓகேங்களா? அட்மிஷன் பண்ணதெல்லாம் ஓகே. இப்போ நான் முதல்ல இதை புரிஞ்சுக்கோங்க. இந்த 4 விஷயங்களை நீங்கள் காலேஜுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு கிளிம்சஸ் பார்த்து வச்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. என்னங்க தெரிஞ்சுக்கோங்க. புரியலன்னா நீங்கள் உங்கள் சீனியர்ஸோ படித்தவங்க யாராவது அக்கம் பக்கத்தில் இருந்தாங்கன்னா, கல்லூரிகள் ஏற்கனவே இன்ஜினியரிங் படித்தவங்க இருந்தாங்கன்னா அவங்கள போய் கேளுங்க. இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ப்ரொஃபஸர்ஸ் இருந்தாங்கன்னா கேளுங்க. ஓகேங்களா? இல்லை உங்களுக்கு இதுக்கு மேலே வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் கேட்கணும்னா எங்களை கூட நீங்கள் அப்ரோச் பண்ணால் நாங்கள் அதை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுப்போம். ஸோ நீங்கள் படிக்க போகிற கோர்ஸுக்கு ஒரு கரிக்குலம்னு ஒன்று இருக்கும், ரெகுலேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும், நீங்கள் படிக்க போகிற அகாடமிக் ஷெடியூல்னு சொல்லி ஒன்று இருக்கும், சிலபஸ்னு ஒன்று இருக்கும். இந்த 4 விஷயங்களும் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கணும். 4 என்னென்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். இது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? இது பார்த்தீங்கன்னா இது அட்டானமஸ் காலேஜஸுக்கும் இருக்குது, நான் அட்டானமஸ் காலேஜஸுக்கும் இருக்குது. நான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறது நான் அட்டானமஸ் காலேஜுக்காக. ஏன்னா அட்டானமஸ் காலேஜை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அட்டானமஸ் காலேஜும் வெவ்வேறு மாதிரி இருக்கும், காமனாக இருக்காது. அது அந்தந்த இன்ஸ்டியூஷனு அவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி அவங்க டிமாண்ட் எப்படி இருக்குங்கிற பொறுத்து எந்த கோர்ஸில் அவங்க அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணால் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மாடிஃபிகேஷன். பட் எல்லாருக்கும் ஒரு கரிக்குலம் இருக்கும், ஒரு ரெகுலேஷன் இருக்கும், ஒரு அகாடமிக் ஷெடியூல் இருக்கும், ஒரு சிலபஸ் இருக்கும். இது அட்டானமஸ் காலேஜாக இருக்கலாம், நான் அட்டானமஸாக இருக்கலாம், கவர்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை கவர்மெண்ட் எய்டடாக இருக்கலாம், ஈவன் யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம். எல்லாருக்கும் இது இருக்குது. இப்போ நாம் ஃபோக்கஸ் பண்ணுறது ஒரு நான் அட்டானமஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். ஓகே, நீங்கள் அட்டானமஸ் செல்ஃப் ஃபைனான்சிங்காக இருந்தாலும், திரும்ப சொல்கிறேன், அட்டானமஸ் செல்ஃப் ஃபைனான்சிங்காக இருந்தாலும், அட்டானமஸ் கவர்மெண்ட் எய்டடாக இருந்தாலும், அட்டானமஸ் கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் உங்களுக்கும் இந்த மாதிரி இந்த 4 விஷயங்கள் இருக்கும். பட் அது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே, பட் காமனாலிட்டிஸ் எல்லாம் ஒன்று தான். ஓகேவா? ஸோ ஒரு கரிக்குலம் இது எப்படி தெரிஞ்சுக்குது சார் அப்படின்னா, இப்போ நான் அட்டானமஸாக நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். நான் அட்டானமஸ் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜை பொறுத்த வரைக்கும் நீங்கள் aண்ணா university.edu.in பாருங்கள், ஒரு வெப்சைட் இருக்கு பாருங்கள். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி டைப் பண்ணி நீங்கள் அந்த போர்ட்டலுக்குள்ளே போனீங்கன்னா, வெப் போர்ட்டலில் போனீங்கன்னா ஹோம் பேஜில் இந்த மாதிரி நிறைய மெனுஸ் இருக்கும். அதில் பாருங்கள் கரிக்குலம்னு ஒரு மெனு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் பாருங்க, அந்த ஃபோட்டோவுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் ஒரு விஷயங்களும், ரைட் சைடில் சில விஷயங்கள் இருக்குது. லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ். நம்ம சொன்னோம்ல, இந்த சிஇஜி கேம்பஸு, எம்ஐடி இந்த மாதிரி கல்லூரிகளுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய விஷயங்கள். வேற வலது பக்கம் இருக்கக்கூடியது அஃபிலியேட்டட் இன்ஸ்டியூஷன்ஸ். இதுதான் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸுக்கு உண்டான விஷயம். இங்கே தனியாக இருக்கும். ஸோ அஃபிலியேட்டட் காலேஜுக்கு தனியாக இருக்கும், யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியாக இருக்கும். இந்த அஃபிலியேட்டட் இன்ஸ்டியூஷன்ஸ் போட்டிருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா அதில் போய் அதுலேயும் பாருங்கள், கீழே பார்த்தீங்கன்னா ரெகுலேஷன், அதில் நம்ம படிக்கிறது அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம். ஸோ அண்டர் கிராஜுவேட் ரெகுலேஷன்ஸ் என்னங்கிறது இருக்கும். அதே மாதிரி அண்டர் கிராஜுவேட்டுடைய கரிக்குலம் என்ன, சிலபஸ் என்னன்னு இருக்கும், உங்களுடைய அகாடமிக் ஷெடியூல் என்னங்கிறது இது எல்லாமே இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போது இதில் நீங்கள் ரெகுலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஒரு டாக்குமெண்ட் ஒன்று வரும். ரெகுலேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் டாக்குமெண்ட் வரும். டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி நீங்கள் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராமுடைய கரிக்குலம் அண்ட் சிலபஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிலபஸ் வரும். சாம்பிளுக்கு நம்ம ட்ரிபிள் சிலபஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிலபஸ் வரும். ஓகேங்களா? நாங்கள் இங்கே ஏரோ மார்க் பிடின்னு இருக்கும், பார்ட் டைம்னு போட்டிருக்கோம். பட் ஆக்சுவலாக பிடி கிடையாது, நீங்கள் ரெகுலர் கீழே இருக்கும். இதுக்கு அடுத்த மெனு நம்ம அந்த டிஸ்பிளேவில் போட முடியாதனால போட்டிருக்கோம். அந்த அந்த இடத்துல இருக்கும், கரிக்குலம் அண்ட் சிலபஸ்ங்கிற இடத்துல இருக்கும். அந்த ஏரோ மார்க் அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ட்ரிபிள் டிபார்ட்மெண்ட் சிலபஸ் காமிச்சிருக்கோம் உங்களுக்கு சாம்பிள். ஓகே, சரி. இப்போ ப்ராடாக கரிக்குலம் என்ன, சிலபஸ் என்ன, இது புரிஞ்சுக்கோங்க முதல்ல. ஸோ கரிக்குலம் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்க போகிறீங்க, அந்த கோர்ஸ் 4 வருஷத்தில் என்னென்னலாம் கற்றுக்க போகிறீங்க, எப்படி உங்கள் கோர்ஸை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி இவாலுவேட் பண்ண போகிறாங்க, இது எல்லா விஷயங்களும் அதில் இருக்கும். சரிங்களா? வேற சிலபஸுங்கிறது ஒரு சப்ஜெக்ட் சம்மந்தமாக இருக்கும். ஒரு சப்ஜெக்டில் என்ன படிக்க போகிறீங்க, எத்தனை யூனிட் இருக்குது, அதை எப்படி இவாலுவேட் பண்ண போகிறோம், எப்படி கிரெடிட் கொடுக்க போகிறோம், இந்த விஷயங்கள் எல்லாமே சப்ஜெக்ட். அதில் எத்தனை தியரி வரும், அந்த சப்ஜெக்ட்டுக்கு எத்தனை தியரி கிளாஸஸ் வரும், எத்தனை லேப் கிளாஸஸ் வரும், இந்த மாதிரி. அதே மாதிரி அந்த சப்ஜெக்ட் இந்த கேட்டகரியை சேர்ந்தது, இது எல்லா விஷயங்களும் சிலபஸ்குள்ள வரும். ஸோ ஒரு கோர்ஸ் 4 வருஷம் படிக்க போறீங்கன்னா அந்த 4 வருஷம் என்ன படிக்க போறோங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறது கரிக்குலம்.
உங்களுக்கு மார்க் எப்படி அவார்ட் பண்ண போகிறாங்க, எப்படி எவாலுவேட் பண்ண போகிறாங்க, உங்கள் பர்சன்டேஜ் எப்படி ஒர்க் அவுட் பண்ண போகிறாங்க, கிரெடிட் பாயிண்ட்ஸ் எப்படி வரப்போகுது, இது எல்லாமே கரிக்குலமில் இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி என்ன மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் படிக்க போகிறீங்க, டிபார்ட்மெண்ட் ஓரியன்ட் என்ன, எம்ப்ளாயபிலிட்டி ஓரியன்ட் சப்ஜெக்ட்ஸ் என்ன, இந்த மாதிரி நிறைய இன்புட்ஸ் இருக்கும். நீங்கள் அதை நிதானமாக பார்த்தீங்கன்னா தெரியும். வேற சிலபஸுங்கிறது ஒரு சப்ஜெக்ட் அடிப்படையாக கொண்டு இந்த சப்ஜெக்டில் என்ன படிக்க போகிறீங்க, இதெல்லாமே தான் சிலபஸில் இருக்கும். இந்த கிளாரிட்டி கொஞ்சம் புரிஞ்சுக்கும், கரிக்குலம் அண்ட் சிலபஸுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கும். ஓகேங்களா? இப்போ உதாரணத்து கரிக்குலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்க, பின்னா என்ன, பிடெக்னா என்ன கொடுத்துட்டு பாருங்க. ஒரு ப்ரோக்ராம்ங்கிறது என்ன, ஒரு டிசிப்ளின் என்ன, ஏன்னா நீங்கள் இது ஒரு பெரிய டாக்குமெண்ட், இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் பாருங்க, கேட்டகரி ஆஃப் கோர்சஸ்னு போட்டு பாருங்க, நிறைய வரும். அது நச்சஸ் உங்களுக்கு ஹிண்ட்ஸுக்காக கொஞ்சம் கட்டு கேட்டகரி ஆஃப் கோர்சஸ் பாருங்க. நீங்கள் படிக்க போகிற கோர்சஸ் பார்த்தீங்கன்னா ஹியூமனிட்டி அண்ட் சோஷியல் சயின்ஸ் சம்மந்தமான சப்ஜெக்ட்ஸ் இருக்கும், பேசிக் சயின்ஸ் சம்மந்தமான கோர்சஸ் இருக்கும், இன்ஜினியரிங் சயின்ஸ் சம்மந்தமான கோர்சஸ் இருக்கும், ப்ரொஃபஷனல் கோர்சஸ் இருக்கும், ப்ரொஃபஷனல் எலக்டிவ் கோர்சஸ்னு தனியாக இருக்கும், ஓப்பன் எலக்டிவ் கோர்சஸ் தனியாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் பாருங்கள் எக்ஸாம்பிள் ஹெச்எஸ்எம்எஸ், பிஎஸ்சி, இஎஸ்சி, பிசிசி, பிஇசி, ஓஇசின்னு போட்டிருக்கல, இது எல்லாமே சிலபஸில் கொடுத்துருப்பாங்க. சப்ஜெக்ட் நேம் கொடுத்து அது பக்கத்தில் கொடுத்துருப்பாங்க. இது என்ன கேட்டகரி ஆஃப் சப்ஜெக்ட்னு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை கிளாஸஸ் இருக்குது, எப்படி கிரெடிட் கொடுக்க போகிறாங்க, லெக்சர்னா எத்தனை கிரெடிட் கொடுக்க போகிறாங்க, டுட்டோரியல் எவ்வளோ கிரெடிட் கொடுக்க போகிறாங்க, இந்த மாதிரி வரும். அதே மாதிரி பாருங்க, மேலே பாருங்க, நம்பர் ஆஃப் கோர்சஸ் பர் செமஸ்டர். ஒரு செமஸ்டருக்கு எத்தனை கோர்சஸ் படிக்க போகிறீங்க, மேக்ஸிமம் எத்தனை 7 தியரி இருக்கும் இல்லைங்களா? அப்புறம் எம்ப்ளாயபிலிட்டி என்ஹான்ஸ்மெண்ட் கோர்சஸ் இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். எல்லாம் இந்த டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரிக்குலமில் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வெயிட்டேஜ் எப்படி அசஸ் பண்ண போகிறாங்க, எந்த செமஸ்டர் எப்படி உங்களை அசஸ் பண்ண போகிறாங்க. ஸோ தியரி கோர்ஸாக இருந்தால் உங்களுக்கு கண்டினியூஸ் அசஸ்மெண்ட், அதாவது இன்டர்னல் மார்க் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கண்டினியூஸ் அசஸ்மெண்ட்டுக்கு 40 மார்க்கு, ஃபைனலாக எழுத போகிற எக்ஸாமுக்கு 60 மார்க். வெயிட்டேஜ் அதை என்னன்னா, எக்ஸாம் நீங்கள் 100க்கு தான் எழுதுவீங்க, இப்போ அது வந்து 60க்கு கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. இங்கே கண்டினியூஸ் அசஸ்மெண்ட்டுங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்னல் டெஸ்ட் வைப்பாங்க, அசைன்மெண்ட்ஸ் இருக்கும், நிறைய ஒர்க் கொடுப்பாங்க. அது எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி 40 மார்க்ஸ் கன்வெர்ட் பண்ணுவாங்க. இது எக்ஸாம்பிள் போட்டு பாருங்க. அதே மாதிரி தியரி கிளாஸஸ்னால் எல்லாமே 50-50 கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? தியரி, அதாவது தியரி வித் லேப் இருந்தால் 100% லேப் இருந்தால் 60-40 இருக்கும், ப்ராஜெக்ட் ஒர்க் இருந்தால் 60-40 இருக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எப்படி எவாலுவேட் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் மார்க் எதில் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும், எப்படி நம்ம மார்க் எங்கே ஸ்கோர் பண்ணலாங்கிற ஒரு ஐடியா பிளான் பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு டிகிரி கொடுக்குறாங்கன்னா, இல்லை ஒரு செமஸ்டரில் லெட்டர் கிரேட் கொடுக்குறாங்க. ஒரு செமஸ்டர், ஒவ்வொரு செமஸ்டர் முடிஞ்ச பிறகு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு லெட்டர் கிரேட் கொடுப்பாங்க. அந்த லெட்டர் கிரேட் என்ன, எவ்வளோ நமக்கு வந்திருக்கு, நம்ம என்ன வாங்கியிருக்கோம். ஓகேங்களா? இந்த கிரெடிட் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வரும். இது எல்லாமே பார்த்துக்கணும். ஓகேங்களா? இதெல்லாமே கிளியராக தெரியும். ஏன்னா வந்து ஸ்கூலில் போட்ட மாதிரி நீங்கள் பர்சன்டேஜாக போட முடியும். 100க்கு நான் இவ்வளோ மார்க் வாங்கினா 80%, 70% சொல்ல முடியும். இதெல்லாம் கிரெடிட் பாயிண்ட்டாக கன்வெர்ட் பண்ணும். அது ஒரு ப்ராசஸ். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் ஆக்சுவலி நீங்கள் என்ன மார்க் வாங்கியிருக்கீங்க சொல்லுவாங்க. அதாவது கிரெடிட் பாயிண்ட் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க. அப்புறம் குமுலேட்டிவ் கிரெடிட் பாயிண்ட் ஆவரேஜ் இதெல்லாம் வரும். இந்த விஷயங்கள் என்ன, எப்படி கிரெடிட் பாயிண்ட்னா என்ன, நமக்கு என்ன கிரெடிட் பாயிண்ட் கொடுக்க போகிறாங்க, இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி சிலபஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு சப்ஜெக்ட் எடுத்து சொன்னால், இப்போ நம்ம ட்ரிபிள் ஒரு சிலபஸ் எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிள். ஸோ ட்ரிபிள் என்ன நீங்கள் படிக்க போகிறீங்க, உங்கள் ப்ரோக்ராமோட அப்ஜெக்டிவ் என்ன, இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டே வருவாங்க. இதில் ஒரு செமஸ்டருக்கு எத்தனை சப்ஜெக்ட் படிக்க போகிறீங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்கு 5 சப்ஜெக்டாக இருக்குது. இது என்னென்ன சப்ஜெக்ட், எந்த கேட்டகரி ஆஃப் சொன்னோம் இல்லையா, பிஎஸ்சியா, பிசிசியா, இஎஸ்சியா, மேலே போட்டுருந்தோம் இல்லையா, எம்ப்ளாயபிள் ஸ்கில்ஸ் ரிலேட்டட் கோர்ஸா, அதான் அது. அதில் பீரியட்ஸ் இல்லைன்னா லெக்சரர் பீரியட் எத்தனை, டுட்டோரியல் பீரியட் எத்தனை, ப்ராக்டிக்கல் பீரியட் எத்தனை. ஸோ ஒவ்வொரு கிளாஸும் எத்தனை எத்தனை ஹவர் உங்களுக்கு வாரத்துக்கு கிளாஸஸ் நடக்கும். கிரெடிட்ஸ் என்ன, நீங்கள் படிக்கிற சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ கிரெடிட்ஸ் கடைசி, அது ரொம்ப முக்கியம். அந்த கிரெடிட்ஸுங்கிறத ரொம்ப முக்கியமாக கவனிங்க. கிரெடிட்ஸுங்கிறது நீங்கள் சப்போஸ் அதில் மார்க் வாங்குறீங்கன்னா அந்த மார்க்கை 4ஆல் பெருக்கி நீங்கள் ஆட் பண்ணும். அதுதான் கிரெடிட்ஸுங்கிறது. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கிரெடிட் கோர்சஸ் இருக்குது, 3 கிரெடிட் கோர்ஸ் இருக்குது, 2 கிரெடிட் கோர்ஸ் இருக்குது, சில இடங்களில் 1 கிரெடிட் கோர்ஸ் கூட இருக்கும். அதனால் நீங்கள் எதில் மார்க் ஸ்கோர் பண்ணால் எப்படி உங்களுக்கு மல்டிபிள் ஆகுங்கிறது பார்த்துக்கணும். இதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் இப்போ காலேஜ் போனீங்கன்னா உங்கள் ஃபேக்கல்ட்டிஸை கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. உங்களுக்கு ஃபேக்கல்ட்டி அட்வைசர்னா கிளாஸ் கவுன்சிலர் ஒருத்தர் போடுவாங்க, அவங்களை கேட்டிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி சிலபஸில் என்ன இருக்குது பாருங்க. இன்னும் உதாரணத்துக்கு இப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறேன், எலக்ட்ரிக் சர்க்யூட் அனலைஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு இதில் கீழே போட்டு பார்த்தீங்களா, ரைட் சைடில் இருக்கிற இதுவும் லெஃப்ட்டும் கம்பேர் பண்ணி பாருங்க. 3 ஹவர் தியரி, 1 ஹவர் டியூட்டோரியல், மொத்தம் 4 பீரியட் தான் ஒரு வாரத்துக்கு. இதுக்கு 4 கிரெடிட்ஸ் போட்டுக்கு பாருங்க. எல்டிபிசி மேலே போட்டுருக்கா 3104ன்னு, அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. இந்த டேப்லேஷனில் கொடுத்துருக்கா மேலே போட்டிருக்கு. ஓகே. அப்புறம் லெஃப்ட் ஹேண்டில் போட்டுருப்பாங்க டிஐஇஇ 3101. ஓகேவா?
ஸோ அது வந்து அந்த கோர்ஸ் கோடு. நீங்கள் ரிசல்ட்லாம் பார்க்கும்போது அந்த கோர்ஸ் கோடு வச்சு தான் பார்க்கணும். அப்புறம் அப்ஜெக்டிவ்ஸ். இந்த கோர்ஸோட அப்ஜெக்டிவ் என்ன, எத்தனை யூனிட் படிக்க முடியும். மொத்தம் 5 யூனிட் இருக்கு. நான் 4 தான் நான் கிராப் பண்ணி போடாலும் 4 யூனிட் தான் போட்டிருக்கேன். பட் 5 யூனிட் இருக்கும். ஸோ யூனிட் ஒன்ல என்ன படிக்க போறீங்க, அந்த யூனிட் ஒன்னுக்கு எத்தனை தியரி கிளாஸஸ், எத்தனை டியூட்டோரியல் கிளாஸ். 9+3னா 9ங்கிறது தியரி கிளாஸ், 3ங்கிறது டியூட்டோரியல் கிளாஸ். ஓகேங்களா. ஸோ என்ன இப்போ அதில் யூனிட் ஒன்றுங்கிறது பேசிக் சர்க்கியூட் அனாலிசிஸ்ங்கிறது ஒரு டாபிக் படிக்க போறீங்க. அதுக்குள்ள என்னென்ன படிக்க போறீங்க. இந்த டேஷ் டேஷ்னு போட்டுருக்கு பாருங்க. ஃபண்டமெண்டல் கான்செப்ட் ஆஃப் ஆர் எல்சி எலிமெண்ட்ஸ் டேஷ், எனர்ஜி சோர்ஸ் டேஷ். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ விஷயம், இவ்வளோ சப் டாபிக்ஸ் படிக்க போறீங்க. இப்படி ஒவ்வொரு யூனிட்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த சிலபஸ் கண்டிப்பாக உங்கள் கையில் இருக்கும். சிலபஸ் கையில் இருந்தால் தான் நீங்கள் படிக்க முடியும். நீங்கள் வந்து இது வரைக்கும் ஸ்கூலில் இருந்த மாதிரி நினைக்காதீங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், இல்லைன்னா புக் பேக்கு, இல்லை புக் பேங்க்கு, என்னென்னமோ நிறைய படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்குங்களா. இந்த 10 இந்த யூனிட்ல இந்த 4 கேள்வி படிச்சா போதும், இந்த 4 யூனிட் மொத்தமே இந்த 4 யூனிட் படிச்சா போதும், இப்படி குறிப்பிட்டு கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் இனிமேல் செல்லுபடியாகாது. ஹோல் சிலபஸை நீங்கள் நல்லபடியாக படிச்சாகணும். அதுக்காக தான் கையில் சிலபஸ்ன்னு ஒன்று இருக்கும். நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இது போட்டிருக்கிறோம். இதெல்லாம் தான் பிளானிங்னு சொல்றது. பிளானிங்னா ஏதோ நம்ம 4 வருஷம் எப்படி இருக்க போறோங்கிற பிளான் இல்லை. ஒவ்வொரு விஷயமும் நீங்க இன் டீட்டெயிலாக போகணும். இது வரைக்கும் படிச்சதுங்கிறது வேற, இப்போ படிக்க போறதுங்கிறது வேற. ஓகேங்களா. அதே மாதிரி இப்போ அந்த சப்ஜெக்ட்டுக்கு எந்தெந்த டெக்ஸ்ட் புக் உங்களுக்கு வந்து நீங்கள் வாங்குறது இருந்தால் எந்த ரெஃபரன்ஸ் புக்ஸ் எடுக்கலாம். டெக்ஸ்ட் புக் இருந்தால் ரெஃபரன்ஸ் புக்னு என்னன்னா, டெக்ஸ்ட் புக்குங்கிறது இந்த சிலபஸ் ஓரியன்டாகவே இருக்கும். போனீங்கன்னா இதே மாதிரி அங்கே 5 யூனிட் இருக்கும், நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம். ரெஃபரன்சஸ் புக்ஸுங்கிறது நீங்கள் இதில் இன்டெப்த்தாக இன்னும் டீட்டெயில்ஸ் படிக்கணும், நான் நிறைய என்னோட நாலேஜை கெயின் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரெஃபரன்ஸ் புக்ஸை போய் பார்க்கணும். ஓகேங்களா. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் புக்ஸுங்கிறது லைப்ரரியில் இருக்கும். டெக்ஸ்ட் புக்ஸுங்கிறது மோஸ்ட்லி சில இன்ஸ்டியூஷன் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க, அல்லது உங்களை வாங்கிக்க சொல்லுவாங்க. அது உங்களுடைய சாய்ஸ் தான். தெரியல எப்படின்னு தெரியல, ஒவ்வொரு காலேஜுக்கு காலேஜ் மாறும். வேற ரெஃபரன்ஸ் புக்ஸுங்கிறது அவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. இது லைப்ரரிஸில் இருக்கும். நீங்கள் லைப்ரரியில் போய் ரெஃபர் பண்ணணும். லைப்ரரி ரொம்ப முக்கியம். லைப்ரரி போகணும். இந்த பழக்கத்தெல்லாம் இனிமேல் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கணும். ஓகேங்களா. இதுதான் சிலபஸ் அப்படிங்கிறது. அடுத்தது அகாடமிக் ஷெடியூல். ஸோ பாருங்க, உங்களுக்கு டீட்டெயிலாக அனாலிசிஸ் கிளியராக கொடுத்துருவாங்க. எப்போ காலேஜ் ஆரம்பிக்குது, எத்தனை நாள் ஒர்க்கிங் டே, என்னைக்கு எக்ஸாம், எல்லாம் ரஃபாக ஒரு வருஷம் முன்னாடி பிளான் பண்ணிட்டாங்க. பாருங்க, 2025 உங்களுக்கு அடுத்த செமஸ்டர் எப்போ ஆரம்பிக்கும் தெளிவாக கொடுத்துருக்கு. 20/1/2025 அடுத்த செமஸ்டர் இப்போ நடந்திருக்குது ஆர்ட் செமஸ்டர். அதாவது செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் பாருங்க, பிடெக் ஃபுல் டைம் 3rd 5th 7th அப்படின்னு என்ன அர்த்தம்னா, செகண்ட் இயர் படிக்கிறவங்களுக்கு 3rd செமஸ்டரு, தேர்ட் இயர் படிக்கிறவங்களுக்கு 5th செமஸ்டரு, ஃபைனல் இயர் படிக்கிறவங்களுக்கு 7th செமஸ்டர். அதான் போட்டிருக்கு. ஓகேங்களா. ஃபுல் டைம் பார்ட் டைம் ஃபுல் டைம் போட்டிருப்பாருங்க. எல்லாருக்கும் எப்போ கிளாஸஸ் ஆரம்பிக்குது, 12 கிளாஸ் ஆரம்பிக்கும் போது லாஸ்ட் ஒர்க்கிங் டே 22/11 கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 180 டேஸ் வரும். 90 டேஸ் வரும். 95 டேஸ் மேக்ஸிமம் 100 டேஸ்க்குள்ள தான் இருக்கும். அப்புறம் எக்ஸாம் எப்போ ஆரம்பிக்க போகுது, 22/11 உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சாலும் இடையில எனக்கு கேப் இருக்கும். அந்த ஸ்டடி லீவில் உங்களுக்கு வந்து லேப் எக்ஸாம்ஸ் எல்லாம் நடக்கும். தியரி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எப்போ என் செமஸ்டர் எக்ஸாம் எப்போ ஆரம்பிக்க போகுது, 2/12 அப்போ ஆரம்பிக்க போகுது. அதுக்கப்புறம் எக்ஸாம்ஸ் முடிஞ்ச பிறகு எப்போ அடுத்த செமஸ்டர் ஆரம்பிக்க போகுது, 20/1/2020 எல்லாம் கிளியராக போட்டிருப்பாரு. ஓகேங்களா. இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் இயருக்கு இனிமேல் தான் போடுவாங்க. ஏன்னா இப்போ தான் கவுன்சிலிங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. சீக்கிரம் ஃபர்ஸ்ட் இயருக்கு இந்த மாதிரி ஒரு ஷெடியூல் கிளியராக போட்டுருவோம். இந்த மாதிரிலாம் அவைலபிளாக இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதை வச்சா நீங்கள் பிளான் பண்ணி ஆகணும். அதே மாதிரி காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி முக்கியமாக நீங்கள் எந்த இன்ஸ்டியூஷனில் சேர்ந்துருக்கீங்களோ அந்த மேனேஜ்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கோ. அவங்களுடைய விஷன் என்ன, மிஷன் என்ன, என்ன பேக்ரவுண்ட், அவங்க என்ன மாதிரி பர்பஸ் காலேஜ் நடத்துகிறாங்க, எந்த பின்னணியிலேருந்து வந்திருக்கிறாங்க, இது வரைக்கும் எப்படி இந்த இன்ஸ்டியூஷன் நடத்திட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க, அவங்க எப்படி இன்ஸ்டியூஷன் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, இதெல்லாம் நீங்கள் எப்படி இன்வால்வ் ஆகுறாங்க, இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதேமாதிரி உங்களுக்கு எந்த எடுத்துருக்கீங்களோ அந்த டிபார்ட்மெண்ட் என்ன, டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி யார், ஃபேக்கல்டிஸ் யார், என்ன ரிசர்ச் ஆக்டிவிட்டி போயிட்டுருக்கு, நிறைய விஷயங்கள் இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். ஏதாவது வெப்சைட்லேயே நிறைய விஷயங்கள் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் காலேஜ் இப்போ பணம் கட்ட போவீங்களே, அப்போ போனீங்கன்னாவே நீங்கள் எல்லாமே ஒரு விசிட் பார்க்கலாம். அடுத்தது, சார் நான் 4 வருஷம் என்ன சார் கற்றுக்க போகிறேன், அதான் காமிச்சிட்டிங்களே சார், சிலபஸ் காமிச்சிட்டிங்க, கரிக்குலம் காமிச்சிட்டிங்களே, இல்லை. அந்த கரிக்குலமோ சிலபஸோ எப்படி டிசைன் பண்ணியிருக்கிறாங்க, எந்தெந்த வருஷம் என்னென்ன நடக்க போகுதுங்கிறது ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப். ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்க போகிறது எல்லாமே எக்ஸ்ப்ளோரேஷன் அண்ட் ஃபவுண்டேஷன் ஆஃப் இன்ஜினியரிங் தான் அடிப்படை. அதாவது இன்ஜினியரிங்க்கு தயார் பண்ணுறாங்க உங்களை ஃபர்ஸ்ட் இயரில். நீங்கள் எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்களோ அந்த கோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஃபர்ஸ்ட் இயரில் உங்களை தயார்படுத்துவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதிகமாக மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பேசிக் இந்த நீங்கள் படிக்க போகிற கோர்ஸ் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் இன்ஜினியரிங் பேசிக்ஸ் இருக்கும். இது எதுக்காக, இது உங்களை ஃபவுண்டேஷன் கொடுத்து ஆரம்பிக்க போகிறேன். இன்ஜினியரிங்னா என்னன்னு ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்க போகிறாங்க.
ஒரு டீசர்ட்னு சொல்லுவோம் இல்லையா, டீசர்ட் ட்ரைலர் மாதிரி ஃபஸ்ட் இயருங்கிறது. ஸோ ஃபஸ்ட் இயரில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் திரும்ப படிக்க போகிறீங்க. அதனால தான் நான் திரும்ப திரும்ப பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். வீட்டில் சும்மா இருக்கிற நேரத்தில் +1 +2 மேக்ஸு, +1 +2 ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இதெல்லாம் எடுத்து ரிவைஸ் பண்ணுங்கள். ஐடியில் இருக்காதீங்க. ஏன்னா எக்ஸாம் முடிஞ்சு ரொம்ப கேப் ஆகி போச்சு. காலேஜ் போகிறதுக்குள்ள பல ஃபண்டமெண்டல்ஸ் மறந்துருக்கும். அதனால் இதெல்லாம் ரிவைஸ் பண்ணுங்கள். இப்போ கூட ஒன்று கெட்டு போயிடல. ஃபஸ்ட் ஒன் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை செகண்ட் ஒன் இனிமேல் வரப்போகிறது, தேர்ட் ஒன் வரப்போகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நிறைய டைம் இருக்குது. ஃப்ரீயாக இருக்கும்போது +1 +2 மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இன்ஜினியரிங்குள்ளே காலை வச்சுட்டிங்கனாவே இவங்க 3 பேரை நீங்கள் தொட்டே ஆகணும். இவங்க 3 பேர்த்தில் இந்த 3 சப்ஜெக்ட்ஸில் எந்த வகையில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அவ்வளோக்கெல்லாம் உங்களுக்கு படிப்பு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இது வரைக்கும் எப்படியோ தெரியாது. இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது ரிவைஸ் பண்ணுங்கள். நீங்களாவே செல்ஃபாக எடுத்து லேர்ன் பண்ணுங்கள். அதே மாதிரி நல்ல ஸ்டடி ஹேபிட்ஸும் டைம் மேனேஜ்மெண்ட்டும் டெவலப் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் இயர் நடக்கும். ஓகேங்களா? எல்லா கிளாஸஸும் லேபும் டியூட்டோரியல்ஸும் ரெகுலர் அட்டன் பண்ணுங்க. இது வந்து நீங்கள் ஃபஸ்ட் இயரில் செய்ய வேண்டியது. ஸோ ஃபஸ்ட் இயர் ஆக்சுவலாக என்ன நடக்க போனால் உங்களுடைய பர்சனல் டெவலப்மெண்ட் நடக்க போகுது. இது வரைக்கும் நீங்கள் இந்த பர்சனாலிட்டி வேறு, இப்போ நீங்கள் மாற போகிற பர்சனாலிட்டி வேறு. இங்கே நீங்கள் என்ன இதில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணால் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸு, ப்ரெசன்டேஷன் ஸ்கில்ஸு, குரூப்பாக ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறது எப்படி இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்கூலில் வந்து 2 +1 +2 உங்களுக்கு ஹாபீஸு, ஃப்ரீ டைமு எதுவுமே இருந்திருக்காது இல்லைங்களா? படிப்பு 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 மார்க் எக்ஸாம் இப்படியே ஓடி இருப்பீங்க. பட் இங்கே உங்களுக்கு நிறைய எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். இதை யூஸ் பண்ணி உங்களுடைய ஹாபிஸ் என்ன, உங்கள் இன்ட்ரெஸ்ட் என்ன, இன்னும் எது எனக்கு படிப்பை தவிர இன்னும் எந்தெந்த விஷயங்கள் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. படிப்பை விட்டுட்டு இல்லை, படிப்பு தான் முக்கியம். படிப்பு தவிர என்னுடைய நாட்டம் இன்னும் எந்தெந்த விஷயங்கள் இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணால் என்னுடைய லைஃப்பில் நான் வந்து என்னை டெவலப் பண்ணிக்க முடியும், என்னுடைய பர்சனாலிட்டி என்னை எப்படி சேஞ்ச் பண்ணிக்க முடியும், டெவலப் பண்ணிக்க முடியும். இதுதான். இதை பற்றியெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட் இயரில் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கற்றுக்கணும். அதே ஃபஸ்ட் இயர் நிறையா வந்து உங்களுக்கு சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் நடத்துவாங்க. நிறைய பர்சனல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நடத்துவாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஸ்கில்ஸை பற்றி, டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி, ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பற்றி நிறைய நடத்துவாங்க. இதெல்லாம் அட்டன் பண்ணுங்க. ஓகேங்களா? செகண்ட் இயரை பொறுத்த வரைக்கும் இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு, ஃபவுண்டேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். செகண்ட் இயரை பொறுத்த வரைக்கும் கோர் சப்ஜெக்ட்ஸை படிக்க போகிறீங்க. நீங்கள் ஒரு எந்த கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்களோ, அது எலக்ட்ரிக்கலோ, மெக்கானிக்கலோ, சிவில் இன்ஜினியரிங்கோ, கம்ப்யூட்டர் சயின்ஸோ, அடிப்படை இதுதான். இதுதான் அஸ்திவாரம். செகண்ட் இயரில் படிக்கிற சப்ஜெக்ட் தான் எல்லாத்துக்கும் அஸ்திவாரம். இங்கே நீங்கள் ப்ராப்பராக செகண்ட் இயரில் சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் தரவாக படிக்கல. செகண்ட் செமஸ்டர் இருக்கக்கூடிய தேர்ட் செமஸ்டராக இருக்கலாம், ஃபோர்த் செமஸ்டராக இருக்கலாம். இங்கே படிக்க போகிற ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் அடுத்தடுத்த படிக்க போகிற செமஸ்டர்ஸில் எங்கேயோ இடத்துல உதவும். ஓகேங்களா? அதனால் செகண்ட் இயரில் படிக்கிற சப்ஜெக்ட்ஸும் ரொம்ப இது வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, சப்ஜெக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் இல்லை. நாளைக்கு நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் போகிறீங்க, உங்கள் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக ஒரு ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்கனால இங்கே இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் தான் அதிகமாக அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதை மைண்டில் கிளியராக வச்சுக்கோங்க. இங்கே தான் உங்களுக்கு பில்டிங் கோர் காம்படென்சி அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் இந்த கோர்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே தான் உங்களுடைய டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இங்கே தான் ஆரம்பிக்க போகுது. அதனால் ஒவ்வொரு கோர் சப்ஜெக்ட்ஸும் கொஞ்சம் அட்வான்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் கொஞ்சம் வரும். இது எல்லாமே நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? இங்கே என்ன டெவலப்மெண்ட் பாருங்கள், அங்கே பர்சனல் டெவலப்மெண்ட் போட்டோம். இனிமேல் தான் உங்கள் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட்டை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்ஸ் கிடைச்சா அது அந்த இன்டர்ன்ஷிப் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். கெரியர் ஃபேர், நெட்வொர்க்கிங் டெவலப் பண்ணுங்கள். இதெல்லாமே நீங்கள் பண்ணணும். தேர்ட் இயரை பொறுத்த வரைக்கும் அங்கே ஃபவுண்டேஷன் ஃபண்டமெண்டல் கோர்ஸ் படிச்சிங்க இல்லையா, இங்கே ஸ்பெஷலைசேஷனும் அட்வான்ஸ் லேர்னிங் வரும். அடுத்து இன்றைக்கி என்ன லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் இருக்குது சொல்கிறோம் இல்லையா, ஒரு பேசிக்காக நம்ம சில விஷயங்கள் படிச்சிருப்போம். இன்றைக்கி என்ன வந்திருக்கு, இப்போ மொபைல் அப்படின்னு படித்தோம்னா மொபைலில் இனிஷியலாக மொபைல் எப்படி இருந்தது, இன்றைக்கி என்ன அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்திருக்கு. இப்போ ஆட்டோமொபைல் செக்டர் எடுத்திங்கன்னா ஆட்டோமொபைல் ஆரம்பத்தில் எப்படி இருக்குது, இன்றைக்கி என்ன அட்வான்ஸ்டு டைப் ஆஃப் என்ஜின்ஸ் இருக்குது, இன்றைக்கி என்ன அட்வான்ஸ் டைப் ஆஃப் கியர் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம், இது எல்லாமே உங்களுக்கு தேர்ட் இயர் சப்ஜெக்ட்ஸில் வரும். அட்வான்ஸ் டெக்னாலஜி சம்மந்தமான சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே தேர்ட் இயரில் வரும். ஓகேங்களா? இங்கே நிறைய ஈவெண்ட்ஸ் நடக்கும். அதுலேயுமே நீங்கள் உங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். உங்களுடைய ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் இங்கேருந்து ஆரம்பிக்குது. இங்கேயும் கண்டினியூ ஆகுது. சொல்லப்போனால் தேர்ட் இயரில் கண்டினியூ ஆகுது. வேறு ஃபைனல் இயரை பொறுத்த வரைக்கும் இங்கே உங்களுக்கு ஃபைனல் இயர் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை கம்ப்ளீட் பண்ணி உங்களுடைய கரியருக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். எதிர்காலம் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க உங்கள் லைஃப்லங்கிறதுக்கு இங்கே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். இந்த ஒரு வருஷம் தான் உங்களுக்கு இருக்கும். பிளானிங் நீங்கள் செகண்ட் இயர், ஃபஸ்ட் இயர், தேர்ட் இயரில் கூட பண்ணலாம். பட் ப்ரிப்பரேஷன் ஆக்டிவிட்டி இங்கே நீங்கள் செஞ்சே ஆகணும். காலேஜ் படித்து முடிச்சுட்டு பார்த்துக்கலாங்களா, வேலைக்கே ஆகாது. ஃபைனல் இயர் நீங்கள் பக்காவாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ஃபைனல் இயர் முடிக்கும் போது உங்கள் கையில் ஒரு வேலையோ இல்லை நீங்கள் என்ன அடுத்து எதிர்பார்க்குறீங்களோ அது உங்கள் கையில் இருக்கும். ஓகேங்களா? படித்து முடிச்சுட்டு பார்க்கலாம், படித்து முடிச்சிடலாம், எதையும் பார்க்க முடியாது, எல்லாம் ஓடி போயிடும் உங்களை விட்டுட்டு. அதனால் ஃபோக்கஸ்டாக இருங்க. இங்கே தான் நீங்கள் கரியர் ப்ரிப்பரேஷன் பண்ணி ஆகணும். ஸோ உங்களுக்கு கொடுக்குற டிசைன் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுங்கள். நிறைய அப்ளிகேஷன் பண்ணுங்கள். உங்கள் இன்ஜினியரிங் நாலேஜ் எங்கே இருக்குது அதில் யூஸ் பண்ணுங்கள். எலெக்டிவ் சப்ஜெக்ட்ஸ் நிறைய வரும். ஸோ
ஸோ எலக்ட்ரிக் சப்ஜெக்ட்ஸ் இன்னைக்கு என்ன ட்ரெண்ட் ஓடிட்டு இருக்குது, இண்டஸ்ட்ரி எதை நோக்கி போயிட்டு இருக்கோ அது சம்மந்தமான எலக்ட்ரிக் சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிங்க. இதெல்லாம் உங்களை கைட் பண்ணுவாங்க, அந்த நேரத்தில் உங்களை அந்த ஃபேக்கல்டி கைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஜாப் சர்ச் ரிலேட்டடான ஆக்டிவிட்டியில் பாருங்கள், உங்கள் ரெஸ்யூம் எப்படி அப்ளை பண்ணுறது, அதே மாதிரி இன்டர்வியூ எப்படி போடுறது. அதே மாதிரி நீங்கள் சப்போஸ் குரூப் சர்வீஸ் போகிற மாதிரி இருந்தால் ஃபண்டமெண்டல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ்லாம் பண்ணுங்கள். நெட்வொர்க்கிங் டெவலப் பண்ணுங்கள். அலுமினிஸ் கூட வெளியே இருக்கிற ப்ரொஃபஷனல் பீப்புள் நிறைய உள்ள காலேஜ் வருவாங்க. ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் நடத்துறதுக்கு, உங்களுக்கு லெக்சர் கொடுக்கறதுக்கு, ப்ராஜெக்ட்ஸ் நடத்துறதுக்கு வருவாங்க. அவங்க உடனே நெட்வொர்க்கிங் டெவலப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன இண்டஸ்ட்ரியில் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் 4 வருஷம் நீங்கள் செய்ய வேண்டியது. எல்லாருக்கும் ஒரு பொதுவான 4 வருஷத்துக்கு ஜென்ரல் டிப்ஸ் என்னன்னா, டைமை ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ண பார்த்துக்கோங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ உங்களோட அகாடமிக் லைஃப் எப்படி இருக்கணும், உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப், உங்கள் பர்சனல், இது எல்லாமே பக்காவாக பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். டைம் பத்தலை, டைமே இல்லைங்கிற பேச்சே நமக்கு இனிமேல் வரக்கூடாது. ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் அந்த 24 மணி நேரம் தான் கிடைக்குது, எல்லாருக்கும் 365 நாள் தான். நம்ம எப்படி அதை கரெக்டாக டைமை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறோங்கிறது பொறுத்து தான் இருக்கு. ஓகே. அதே மாதிரி இதுக்கு முடியலையா, பிளானர்ஸ் நிறைய இப்போ ஆன்லைனாக நிறைய இருக்குது. நிறைய ரெடிமேடாக புக்ஸ் மாதிரி கிடைக்குது, பிரிண்டட் ஃபார்மெட்டில் இருக்குது. இல்லைன்னா வந்து நிறைய டிஜிட்டல் டூல்ஸ் வந்துருச்சு. அதெல்லாமே கூட முடிஞ்சால் யூஸ் பண்ணி உங்களுடைய இதை ட்ராக் பண்ண பாருங்க. ஓகேங்களா? ரெண்டாவது, இது ரொம்ப முக்கியம், உங்கள் ஹெல்த்தை அண்ட் வெல்பீயிங் பார்த்துக்கோங்க. உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க. சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். நீங்கள் நல்லா ஆரோக்கியமாக நல்ல உடல் இதோட சுகமாக இருந்தீங்கன்னா தான் 4 வருஷத்தில் படித்து நீங்கள் வெளியே வர முடியும். ஓவராக படிக்கிறேன்னு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறதோ, தேவையில்லாமல் சில அன்னெசரி ஹேபிட்ஸ் பழக்க வழக்கங்கள் ஈடுபட்டு உடம்பு கெடுத்துக்கிறது தயவுசெய்து படிக்காதீங்க. இதெல்லாம் பண்ணாதீங்க. ஓகேங்களா? நல்ல ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இருங்க. ஏன்னா காலேஜ்னால் அங்கே நிறைய உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும், ஜிம் இருக்கும். ஓகேங்களா? நல்ல ஃபுட்டாக சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. நல்லா தூங்குங்கன்னா தேவையான அளவுக்கு அடிக்குவேட் மினிமம் 6 ஹவர்ஸாக தூங்க பாருங்க. இப்போ நீங்கள் சரியாக சாப்பிடாம சரியாக தூங்காம விட்டீங்கன்னா, நீங்கள் உழைக்கணும்னு நினைக்கிறப்ப 40 வயசில் உடம்பு உங்களுக்கு வேலைக்காகாது, உடம்பு வேலை செய்யாது, பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடும். அதனால் இது சரியான வயசு. நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமான உணவாக சாப்பிடுங்க. உடம்புக்கு எது ரொம்ப நல்லதுன்னு நினைக்காத ஜங்க் ஃபுட் சாப்பிடாதீங்க. நான் வெஜிடேரியன்லேயே செலக்டிவாக சில ஃபுட் சாப்பிடுங்க. நான் வெஜிடேரியன் சாப்பிட்ற ஹேபிட்ஸ் இருக்குன்னு எல்லாரையும் சொல்லலை. யார் நான் வெஜிடேரியன் எடுத்துக்கிறீங்களோ அவங்களுக்கு சொல்ல வரேன். நல்லா தூங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்க, வாக் பண்ணுங்க, விளையாடுங்க நிறையா. ஓகேங்களா? உங்களுக்கு எந்த விஷயமான சந்தேகங்கள் இருந்தாலும் யார்கிட்ட போய் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்ககிட்ட போய் தயங்காம கேளுங்க. மனசுக்குள்ள எந்த சஞ்சலத்தையும் வச்சுக்காதீங்க, சந்தேகத்தையும் வச்சுக்காதீங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்குது கிளாரிஃபை பண்ணோம்னா யார்கிட்ட கேட்டால் உங்களுக்கு அந்த கிளாரிஃபிகேஷன் கிடைக்கணும் நினைக்கிறீங்களோ அவங்கள போய் அப்ரோச் பண்ணுங்க. ஏன்னா உள்ளுக்குள்ள இறுக்கமான மனசோட தயவுசெய்து இருக்காது. ஓகேங்களா? டெக்னிக்கல்ஸ் டெவலப் பண்ணுங்க. நிறைய உங்களுடைய பியர்ஸுங்கிறது உங்கள் கொலீக்ஸ், உங்கள் கூட படிக்கிறவங்க, உங்கள் ப்ரொஃபசர்ஸ், இண்டஸ்ட்ரியில் வர ப்ரொஃபசர்ஸ் கூட நெட்வொர்க்கிங் டெவலப் பண்ணுங்க. அவங்க கூட கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களை அப்டேட்டடாகவும் வச்சுக்கணும், நீங்கள் அப்கிரேடாகவும் வச்சுக்கணும். எப்படி? நிறைய சாஃப்ட்வேர்ஸ் உங்கள் டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக உங்கள் சப்ஜெக்ட் சம்மந்தமான சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன இருக்குது லேர்ன் பண்ணுங்கள். சில நேரங்களில் சர்டிஃபிகேஷன்ஸ் அவசியப்படும். என்பிடெல் மூலமாகவோ இல்லை நிறைய ஆன்லைன் போர்ட்டல் மூலம் நிறைய சர்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும். அந்த சர்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். இன்டர்ன்ஷிப் இருந்தால் கண்டிப்பாக பண்ணுங்கள். இன்டர்ன்ஷிப்லாம் மேண்டேட்ரி இப்போ. இன்டர்ன்ஷிப்ஸ் பண்ணுங்கள். அது மாதிரி டெக்னிக்கல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் சிம்போசியமாக இருக்கலாம், கான்ஃபரன்ஸ், செமினார், கன்வென்ஷன் எது இருந்தாலும் அட்டன் பண்ணுங்கள். அதன் மூலமாக உங்களுக்கு நிறைய வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸும் டெவலப் ஆகும், லேட்டஸ்ட் டெக்னாலஜியை பற்றின அப்டேஷனும் கிடைக்கும், நெட்வொர்க்கிங் ஏற்படும். ஓகேங்களா? அதே மாதிரி ரிசர்ச் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா ரிசர்ச் நிறைய பண்ணுவாங்க, ஃபேக்கல்ட்டிஸ் நிறைய பேர் ரிசர்ச் பண்ணுவாங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான ஏதாவது சப்ஜெக்ட் வந்து ரிசர்ச் பண்ணுறது நீங்கள் கூட உதவுனீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய அளவில் உதவும். ஏன்னா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு கவர்மெண்ட் நிறைய ஃபண்டிங் கொடுக்குறாங்க. நீங்கள் ஏதாவது ரிசர்ச் ப்ராஜெக்ட் பண்ணீங்கன்னா ஃபண்டிங் கொடுக்குறாங்க. நீங்கள் ஏதாவது கான்ஃபரன்ஸில் பேப்பர் சப்மிட் பண்ண வெளிநாடு போனால் கூட அதுக்கு ஃபண்டிங் கொடுக்குறாங்க. இதுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி கண்டினியூஸாக லேர்ன் பண்ணும், அது ரொம்ப முக்கியம். படித்தோம் முடித்தோம் எக்ஸாம் இப்போ நம்ம இருக்கும், இப்போ நிறைய பேர் இருப்பாங்க பரீட்சை முடிஞ்சால் அன்றைக்கி சாயந்தரமே கேட்டிங்கன்னா என்ன படித்தோம் தெரியாது. அப்படி இருக்கக்கூடாது. இது லைஃப் லாங் லேர்னிங். அதனால் கண்டினியூஸ் லேர்னிங் இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? இது அடுத்த முக்கியமான பாயிண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இது பர்டிகுலராக உங்களுக்கு தான் கடவுளுடைய 2 ரெப்ரஸன்டேட்டிவ் உங்கள் கூட இருக்காங்க. நான் யாரை சொல்கிறேன்னு நினைக்கிறேன். உங்கள் அம்மா அப்பாவை தயவு செஞ்சு எந்த நேரத்துலையும் மறக்காதீங்க. என்னைக்காவது உங்களுக்கு மனசில் ஏதாவது ஒரு சின்ன தப்பு செய்யணும்னு தோணுது, ஏதாவது டெம்ட் ஆகுது மனசுக்குள்ள, ஃப்ரெண்ட்ஸு சொல்கிறாங்க செஞ்சுதான் பார்ப்போமே, அது செஞ்சானே தெரியவா போகுது. பர்டிகுலர் ஹாஸ்டலில் இருக்கிற பசங்க, அதுக்குன்னு டேஸ் ஸ்காலர்ஸ்லாம் நல்லவங்க ஹாஸ்டல் அப்படி சொல்ல வரல. ஹாஸ்டலில் இருக்கிற பசங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம், டேஸ் ஸ்காலர்ஸுக்கு இன்னும் ஜாஸ்தி, இல்லைன்னு சொல்ல வரல. பட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
ஏதாவது சின்ன விஷயங்களை டெம்ப் பண்ணுது, இது செஞ்சு தான் பார்க்கலாமே, அட ஃப்ரெண்ட்ஸ் தான் இவ்வளோ கட்டாயப்பட்டு வற்புறுத்துறாங்களே, பட் அப்படின்னு ஏதாவது செய்ய நினைக்கும் போது அம்மா அப்பாவை மறந்துடாதீங்க. உங்களை பெற்று இந்த அளவுக்கு வளர்த்து இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு கல்லூரியில் போய் உங்களை உட்கார வச்சிருக்கிறாங்கன்னா, இதுக்கு பின்னாடி அவங்க எவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க, எவ்வளோ உழைச்சிருப்பாங்கங்கிறது யோசிப்பாரு. தயவு செஞ்சு முதல்ல இந்த செலிபிரிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா, நிறைய பேர் நீங்கள் அந்த வச்சிருப்பீங்க, எனக்கு தோனி ரொம்ப பிடிக்கும், எனக்கு சச்சினை ரொம்ப பிடிக்கும், எனக்கு விராட்டை ரொம்ப பிடிக்கும், எனக்கு தலையை பிடிக்கும், தளபதியை பிடிக்கும், எனக்கு உடம்பு பிடிக்கும், கையை பிடிக்கும், காலை பிடிக்கிட்டீங்க. போதுங்க. அவங்க உழைக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, சம்பாதிக்கிறாங்க, அவங்க குடும்பத்தை அவங்க பார்க்குறாங்க. உங்கள் குடும்பத்தை யார் பார்க்க போறா? இந்த செலிபிரிட்டிஸ்லாம் வேணாம். உங்ககிட்ட கண்ணு முன்னாடி ரெண்டு ரோல் மாடல் இருக்காங்க, உங்கள் அம்மா அப்பா. உங்களுக்காகவே வாழ ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்க ஃபோட்டோ ஒன்று முதல்ல எடுத்து பர்ஸில் வைங்க. அம்மா அப்பா ஃபோட்டோ. எப்போ மனசு சங்கடப்பட்டாலும் எடுத்து அவங்கள பாருங்க. எப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தாலும் அவங்கள எடுத்து பாருங்க. அதை தவிர கடவுள் உங்களுக்கு பெரிய வர எதுவும் தர முடியாது. ஓகேங்களா? ஓவர் அட்வைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்கள் வயசில் எனக்கு அப்படி தான் தோணுச்சு. இன்றைக்கி தான் எனக்கு இந்த வயசில் அந்த அருமை தெரியுது. இந்த அருமை புரிஞ்சதுனால தான் ஒரு பேரண்ட்டாகவும் நான் பேசுகிறேன். நான் வந்து கெரியர் கைடன்ஸ் கொடுக்குறவனா மட்டும் பேசுகிறேன், ஒரு பேரண்ட்டாகவும் பேசுகிறேன். அதனால் பேரண்ட்ஸை மறந்துடாதீங்க. ஒரு சின்ன சின்ன கால்குலேஷன்ஸ் கொஞ்சம் போடணும். அதை பற்றி இப்போ சொல்கிறேன் பாருங்கள். நீங்களே இதை போட்டு பாருங்கள். இப்போது இன்னைக்குன்னா ஒரு 17 18 வயசு இருக்குமா உங்களுக்கு? ஸோ நீங்கள் எவ்வளோ நாள் வாழ்ந்துருக்கீங்க தெரியும், யோசிச்சு பாருங்கள். இப்போ 17 வயசுனா 17 டு 365 போடுங்க. எவ்வளோ நீங்களே ஒர்க் அவுட் நான் போட விரும்பல. நான் எனக்கு போட்டு கொடுக்குறது ரொம்ப ஈஸியான வேலை. பட் இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். ஸோ கேல்குலேட்டர் எடுத்து மொபைல்லே இப்போ எல்லாமே இருக்குது, போடுங்களேன். சப்போஸ் உங்களுக்கு வயசு 17 இருந்தால் 17 டு 365. ஸோ எத்தனை நாள் நீங்கள் வாழ்ந்துருக்கிறீங்க? இல்லை 18 வயசாக இருக்கா, ஓகே 18 × 365 போடுங்க. எத்தனை நாள் வாழ்ந்துருக்கிறீங்க? நம்பர் ஆஃப் டேஸ் உங்கள் லைஃப் எவ்வளோ? ரஃபாக 65 வயசு நம்ம இருக்குன்னு வச்சுக்கலாம். கடவுள் எல்லாருக்கும் நிறைய ஆயுள கொடுக்கணும். 70 80 90 நிறைய எல்லாருமே ஆரோக்கியமோட நிறைய வருஷம் வாழும். ரஃபாக நான் எஸ்டிமேட் சொல்லுவேன். இந்தியன் ஆவரேஜை வச்சு நான் சொல்ல வரேன். ஸோ இந்தியன் ஆவரேஜ் 65 இயர்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம லைஃப் 65 வருஷம் தான் இருக்க போகிறோம். ஸோ 65 × 365 போட்டிங்கன்னா மொத்தம் நம்ம எத்தனை வருஷம் எத்தனை நாட்கள் வாழ போகிறோங்கிறது ஒரு ஐடியா கிடைக்கும். இதில் ஏற்கனவே நீங்கள் 18 அல்லது 17 வருஷம் கழிச்சிட்டீங்க. அப்போ பேலன்ஸ் நீங்கள் வாழ போகிறது 48 × 365. இன்னும் நம்ம உயிரோடு இருக்க போகிறோம். கரெக்டுங்களா? நான் சொல்கிற கால்குலேஷன் ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன். போட்டுருக்கிறீங்களா? அது கண்டுபிடிங்க. ஸோ 17 × 365 அல்லது 18 × 365, 65 × 365. இதிலிருந்து அதை கழிங்க. 65 × 365 17 அல்லது 18 போட்டு கழிச்சிக்கோங்க. கழிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு டேஸ் கிடையாது. அதுதான் உங்களுடைய பேலன்ஸ். அது 48 இருக்கலாம், அது 47 இருக்கலாம். ஓகேவா? இதில் இப்போ பாருங்க, இந்த 48 × 365 டேஸ் உங்கள் லைஃப் நல்லா இருக்கிறதுக்கு நீங்கள் அதிலிருந்து தான் ஒரு 4 இயர்ஸை செலக்ட் பண்ண போறீங்க. 4 × 365 நீங்கள் உழைக்க போறீங்க. இன்னும் சொல்லப்போனால் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க. டைம் நான் சொல்லுவேன், அடிக்கடி என்னுடைய வீடியோஸில் கடைசியாக போடுவேன். த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்வெஸ்டிங் யுவர் டைம்னு சொல்லுவேன். கரெக்டுங்களா? ஸோ நீங்கள் 4 × 365 நாட்களை முதலீடு செய்றீங்க ஆஸ் எ ஸ்டூடெண்ட்டாக. எதுக்காக? அடுத்து வரப்போகிற 44 × 365 நல்லா இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ எவ்வளோ நாள் நம்ம எக்ஸ்ட்ரா என்ன வாழ போகிறோம்னு பாருங்கள். அப்போ இந்த 4 × 365 மட்டும் நம்ம கஷ்டப்பட்ட போய் இது இந்த 17 18 தேவையில்லை. இப்போ அதை பற்றி பேச வேண்டிய இடம் முடிஞ்சு போச்சு. பட் உங்கள் கையில் இப்போ 4 × 365 ரெடியாக இருக்குது, கையில் இருக்குது, வரப்போகுது. இந்த 4 × 365 டேஸ் நீங்கள் ப்ராப்பராக பிளான் பண்ணி ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுடைய 44 × 365 எவ்வளோ சுபிக்ஷமாக இருக்குன்னு யோசிப்பாரு. இதை தான் மைண்டில் வச்சுக்கோங்க. மறந்துடாதீங்க, என்றைக்குமே அதை மறந்துடாதீங்க. இப்போ இன்னொரு சின்ன கால்குலேஷன். டைமை பற்றி பேசிட்டோம். ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி கொஞ்சம் பேசலாம். ஓகே, இதுதான் நீங்கள் செலவு பண்ண போகிறோம். இது வந்து நான் மினிமமாக போட்டிருக்கேன். இதை விட அதிகமாக செலவு பண்ணவங்களே இருக்கலாம். ஒருவேளை கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸில் 7.5 ஏர்னா நீங்கள் மறந்துடாதீங்க, இந்த பணமெல்லாம் உங்களுக்கு பதிலாக கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணுது. அதனால் இது நான் எங்கே சார் நான் காசே செலவு பண்ணலாம் நினைக்காதீங்க. உங்களுக்காக எங்களை மாதிரி வரி கட்டினவங்க பணம் தான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டில். ஸோ அரசாங்கம் உங்களுக்காக முதலீடு பண்ணுது. ஸோ நீங்களே கால்குலேஷன் போட்டுக்கோங்க. ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸ் இதை விட அதிகமாக கூட நீங்கள் ஃபீஸ் பே பண்ணியிருக்கலாம். சரிங்களா? ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவசரப்பட்டு கேபிட்டேஷன் அல்லது டொனேஷனுங்கிற ஒரு பெரிய சம் அமௌண்ட்டை கொடுத்து சேர்ந்துருக்கிறீங்க. அந்த அமௌண்ட்டை நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்த 4 டிவைட் பண்ணி இந்த 2,00,000 கூட ஆட் பண்ணிங்க. ஒருவேளை இந்த 2,00,000 எப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால், ஸோ ஃபஸ்ட் ஐட்டம் வந்து காலேஜ் ஃபீஸ் 1 லேக் போட்டிருக்கேன். அதிகமாக இருக்கலாம், குறைவாக இருக்கலாம். எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டோட கழிக்கிறதோ பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் ஃபீஸு மற்ற ஃபீஸ்லாம் ஒரு 25,000 வரும் ஒரு வருஷத்துக்கு. ஓகேங்களா? இது போக ஹாஸ்டல் ஃபீஸ் ரஃப்லி 1 லேக் போட்டிருக்கேன். குறைவாகவும் இருக்கலாம், அதிகமாகவும் இருக்கலாம். அதெல்லாம் நீங்கள் எக்ஸாக்டாக போடுங்க. ஹாஸ்டலில் இருக்கிறவங்களுக்கு தான். பட் இது அதர் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாருக்குமே இருக்குது. நீங்கள் தினம் போக வரதுக்கு உண்டான செலவுகள், மற்ற சில விஷயங்கள் நீங்கள் செலவு எல்லாமே இருக்குது.
ரஃபாக ஹாஸ்டலில் இருக்கிற பையனாக இருந்தால் 2 லட்சம், ஹாஸ்டல் இல்லாத பசங்களாக இருந்தால் நீங்கள் 1 லட்சம் கழிச்சிக்கோங்க. ஒருவேளை கேப்டேஷன் கொடுத்தவங்களா இருந்தால் அந்த அமௌண்ட்டை 4ஆக டிவைட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ரஃப்லி 2.5 லட்சம் நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க. இந்த 2.5 லட்சத்தை நீங்கள் 365 டேஸில் வகுத்து பாருங்கள். ஒரு நாளைக்கு ரஃப்லி 685 ரூபா வருது. பர் டே நீங்கள் அந்த காலேஜ் கொடுத்துருக்க போன பணம், ஒரு நாள் நீங்கள் காலேஜ் போகாட்டினாலும் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து 685 ரூபா காலேஜில் கழிஞ்சு போச்சு. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே ஃபீஸ் பே பண்ணிடுறீங்க இல்லையா? பட் 365 டேஸ் காலேஜ் நடக்க போதா யோசிச்சு பாருங்க. இல்லை, காலேஜ் நடக்க போகிறது 365 டேஸ் கிடையாது. ஸோ பார்த்தீங்க, நீங்கள் இந்த ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட் இதுக்கு முன்னாடி அகாடமிக் ஷெடியூலில் பார்த்துருப்பீங்க. 95 டேஸ் தான் வரும். எக்ஸாம்லாம் சேர்த்துனா ஒரு 100 டேஸ். ஸோ ரஃபாக ஒரு 250 டேஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபா சொலையாக போகுது. நீங்கள் காலேஜ் போய் நல்லா படித்தாலும் 1000 ரூபா தான். நீங்கள் காலேஜுக்கு போகாமல் லீவ் போட்டாலும் 1000 ரூபா தான். காலேஜ் போய்ட்டு கிளாஸ் அட்டன் பண்ண கட்டடிச்சிட்டு ஊர் சுற்றினாலும் 1000 ரூபா தான். நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணாலும் 1000 ரூபா போயிடும். ஸோ இந்த 1000 ரூபா முதலீடுங்கிறது உங்களுக்கு லாபகரமாக இருக்கணுமா நஷ்டமாக இருக்கணுமான்னு யோசிச்சுக்கோங்க. ஒருவேளை நான் இல்லை சார் நான் டேஸ் காலர் சார்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணிக்கோங்க. ரஃபாக போட்டிங்கன்னா எப்படியும் உங்களுக்கு 500 ரூபா வரும். இதெல்லாம் மறந்துடாதீங்க. காலேஜ் போகிறதுக்கு இந்த விஷயங்களை மைண்டில் வச்சுக்கிட்டு காலேஜுக்குள்ளே போங்க. பேரண்ட்ஸ், உங்களுக்கும் சொல்ல வரேன், ரொம்ப பாசத்தை கொடுத்து குழந்தைங்கள திசை போட்டுறாதீங்க. ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க. ஃபாலோனா சந்தேக பார்வை இல்லை, அக்கறை இல்லை. ஸோ நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னா எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் ஈடுபடணும்னு பாருங்கள். கண்டிப்பாக இதெல்லாமே நீங்கள் நல்லபடியாக இப்போ நாங்கள் சொன்ன எல்லா விஷயங்களும் ஒரு நல்ல எண்ணத்தோடு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்குவீங்க நம்புகிறேன். இப்போ நிதானமாக திரும்ப இந்த வீடியோ ஒரு வேணால் பாருங்கள். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உள்ள புரியும். இது எப்போனாலும் பாருங்கள். இப்பயே பார்க்கணுங்க, இப்போ பார்த்ததோட பத்தாது. இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது ஒரு மாதம் கழிச்சு பார்த்தாலும் இதே விஷயங்கள்லாம் திரும்ப திரும்ப நான் பேச போகிறேன். இது என்னைக்காக இருந்தாலும் மாறாது. ஓகேங்களா? ஸோ இதோட நான் முடிக்க போகிறதில்ல. இது பார்ட் 1 தான். இன்னும் பார்ட் 2ல் நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா ஒரே வீடியோவில் எல்லாம் டம்ப் பண்ண நீங்களும் தாங்க மாட்டீங்க. ஸோ சொன்ன விஷயங்களை நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக செய்வீங்க நம்புகிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். குட் லக். ஸோ வீடியோ வெடிக்கும் முன்னாடி ரெகுலராக சொல்ல விஷயம் தான், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவும் இந்த சேனலும் யாருக்கு யூஸ் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். குட் லக். மீண்டும் ஒரு புதிய வீடியோடு விடவே உங்களை சந்திப்போம். தேங்க்யூ.